ராஜஸ்தானில் வேந்தம்பூர் டைகர் எவ்வளோ சஃபாரி போகுது. சஃபாரி 2-3 மணி நேரம் எவ்வளவு போகுது பாருங்க கார். பார்ட்டு 4வது போடுறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் சஃபாரி போகிறேன். இதுக்கு முன்னால் போனதே கிடையாது. மெமோரி இல்லாதனால 4 பாகமாக வந்து நான் போகிறேன். 10 நிமிஷமாக நான் போகிற வண்டி கிட்டத்தட்ட 20 நீங்கள் எல்லாமே வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நான் முதல்ல போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போனதே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்கிங் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இங்கே இறங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் விடுவாங்க. எல்லோரும் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும். ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் விடுவாங்க. எல்லாருமே இந்த ஒரிஜினல் ஆதார் கார்டெலாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். முதல்ல இந்த மாதிரி பெரிய வந்து வண்டி மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். 2வது நாள் தான் ஜீப்பு. 2 நாளும் வெவ்வேறு சவாரியாக இருக்கணும்னு சொல்லி போனோம். இது வந்து நிறைய பேர் போகிறதுனால இது வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கார் வந்துக்கிட்டே இருக்கு. டைகர் பாருங்கள், டைகர் ரிசர்வ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு போகணும் பாருங்கள். எல்லாருக்கும் ஆதார் கார்டு வரவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஆதார் கார்டு இல்லாமல் உள்ளே விடவும் இல்லை. இன்றைக்கி இது வந்து பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து ஜீப்பில் 2 பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு 2. சில வீடியோக்கள் வந்து அங்கேயே பேசினேன். ஒரு சில வீடியோக்கள் இப்போ தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே பேசினா ஒரே சத்தமாக இருக்குது. பயங்கர வண்டி சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், இவங்க பேசுகிற சத்தம் கிளியராக வந்து இல்லை. ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை. ஹோட்டல்லே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு கரெக்டாக வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியான வெயில் கடுமையான வெயில். அது தலைமை, அதுவும் இந்த வண்டி வந்து அடிக்கல தலை இல்லை கை காலெல்லாம் அந்த பாதை சரியில்லை. ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க அவ்வளோ மோசமான ஒரு பாதை. இன்னும் வந்து கை கால் கூட வலிக்குது. மூங்கிலால் கட்டுப்பார். சூப்பராக இருக்கு பாருங்க. காடு ஃபுல் காடு தான். புளி எங்கே சிறுத்தையெல்லாம் நம்ம அரிசி வந்தால் தான் வரும், இல்லைன்னு வராது. பார்க்கலாம். எப்போ புள்ளி வருதோன்னு ஒரே த்ரில்லிங்காக இருக்குது. எப்போ புள்ளி வருது அப்படி எந்த நேரமே கிராஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போ வருதோ 3 மணி நேரம் புளிச்சுதானே எப்போ வருதோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு இப்போ போயிருக்கோம் நம்ம.
பாருங்க மலையை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. மலை பக்கத்தில் மலை பாருங்க. பாருங்க வராங்க பார்த்தாங்க. அவனே நிப்பாட்டிடுவான். தொடர்ந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். எப்போ வரும்னே சொல்ல முடியாது. எந்த நேரமே புலி வந்து டைகர் வந்து கிராஸ் ஆகலாம். அங்கே பாருங்கள். எடுக்கலையா? பாருடா கிட்டத்தட்ட ஒரு பாருங்க எவ்வளோ பயங்கரமான காடு. இப்போ வந்து பாருங்க நிறைய கருங்குரங்கு. ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குது. இப்போ காட்டுக்குள்ள பண்ணால கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது. ஃபோர்ட்டு அந்த ஃபோர்ட்டில் நிறைய புலிலாம் வரும். ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து புலிலாம் வரும், கரடி எல்லாமே வரும். छोड़ता नहीं बाकी इसको இங்கே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ புளி வரப்போகுது. யாரும் சத்தம் படக்கூடாது.
கை காலில் வெளியே நீட்டக்கூடாது, பேசக்கூடாது, அமைதியாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே இருந்தால் மொபைல் கைடு வந்து நமக்கு எல்லாமே அம்மா வேணும். एक आगे बैठा, एक पानी में बैठा. 2 புலி பார்த்தோம். இங்கே கூட்டம் பாருங்கள், பயங்கர வண்டி, ஏகப்பட்ட வண்டி வருது. அதனால் பயம் கிடையாது. மறுநாள் போகிறது தான் பயமாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் போனோம். அதனால் 6 மணிக்கு. அதுக்கப்புறம் 2 வண்டி வந்துச்சு. அவ்வளோதான். ஒரு ஆறுதலுக்காக வண்டியே இல்லையே, எதுக்கு நடுக்காட்டுக்குள்ளே போகிறோமேச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வண்டி வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டி பாருங்கள், பயமே கிடையாது. இந்த மெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி போகுது, பயம் இல்லை. 2 புலி பார்த்தோம், படுத்துருந்துச்சு. போகிறதுக்கு அந்த இடத்துல தான் படுத்துருந்துச்சு. இங்கெல்லாம் இல்லை, இந்த சைடு வந்தாலும் தெரியும். எடுத்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 2 புலியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக நடந்து, அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து வந்து எனக்கு எதிரையே வந்து அப்படியே படுத்துருச்சு. ஒரு புலி வந்துச்சு, அப்புறம் இன்னொரு புலி வந்துச்சு. அது வந்து எனக்கு எதிரையே பக்கத்தில் வந்து எதிர் சைட்லேயே படுத்துறாங்க. நல்லா வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். சைடாக பாருங்கள், பெரிய புலி எவ்வளோ பெருசு உட்காந்துருப்பாங்க. படுத்திருந்து இப்போ எழுந்து உக்காந்துருக்கு. பாருங்க, ஒரு புலி படுத்துருக்கு, இன்னொரு புலி, 2 புலி. அதனால் எவ்வளோ பேர் நின்று ஜீப் காட்டுறாங்க பாருங்க. இன்னொரு ஃபேமஸ் யூடியூபரும் போட்டிருக்காரு. அவர் 2 நாள் வந்தார். ஆனால் அவரெல்லாம் பேட்டி கொடுக்காது, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் அங்கே இருக்குது. அப்படி யாரையும் பேட்டிலாம் எடுக்கலை. எனக்கு எதிர்க்கவே இது பாருங்க, எவ்வளோ பெரிய புலி பாருங்க. முதல்ல 1 படத்துக்கு இன்னொன்று வந்து 2 புலி பக்கத்தில் நல்லா பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தான் வந்து சொல்லலாம். ரொம்ப நல்லா பார்த்தேன். Thank you so much. It's okay. Very nice. Then we see. एक hair बिल्कुल clear है इसका. चमड़ा भी बहुत अच्छा. Shining.